நீட் தேர்வு விவகாரத்துல பிஜேபி அரசு வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது. உச்சநீதிமன்றமும் எச்சரிக்கை. இந்த நீட் தேர்வை கொண்டு வந்ததே பிஜேபி தான். எல்லாம் காங்கிரஸ்னுவாங்க. காங்கிரஸ் காலத்துல இந்தியன் நேஷனல் கவுன்சில், மெடிக்கல் நேஷனல் கவுன்சில் சொன்னாங்க, எல்லா தனியார் பல்கலைக்கழகங்களும் மருத்துவ பல்கலைக்கழகங்கள்ல நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கு, ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்ன பேரு ஒரு பரிந்துரை கொடுத்தாங்க, எலிஜிபிலிட்டி டெஸ்ட். நீட்டு கிடையாது. அப்ப என்ன சொன்னாங்க உச்ச நீதிமன்றத்துல, உங்களை போன்றவர்கள் மாணவ மாணவிகளை நேசிப்பவர்கள், குறிப்பா கிராமப்புற மாணவர்களை, அரசு பள்ளி மாணவ மாணவிகளை நேசிப்பவர்கள் விபரம் தெரிவிக்கும் ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க. தடுப்பாணை வாங்கின பேரு ஆட்சி மாற்றம் வருது. ஆட்சி மாற்றம் வந்த பேரு காங்கிரஸ் ஆட்சி அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் சங்கல்ப் என்ற இயக்கம் உச்ச நீதிமன்றத்தை நாடுது. வாதி பிரதிவாதி இப்ப இருக்கிற பிரதமர் மோடியுடைய அரசு. சங்கல்ப் இயக்கம் சொல்லுது கொண்டு வர்றோம் நீட்டை, நாங்க கொண்டு வரோம். நாங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன உடன்பாடு? சங்கல்ப் இயக்கம் இன்னா இயக்கம், அது யாருடைய என்ஜிஓ, இது எல்லாம் எல்லோருக்கும் தெரியும். மோடி அரசு தான் நீட்டை கொண்டு வருது. காங்கிரஸ் ஆட்சியில் ஒருபோதும் நீட்டு வரல. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது நீட்டை உள்ள வர விடல. யூனிஃபார்ம் சிலபஸ் மாநிலங்களில் உள்ள எல்லா பள்ளிக்கூடங்களிலும் சிபிஎஸ்இ, மெட்ரிகுலேஷன், சமச்சீர் கல்வி, அரசு பள்ளிகள் எல்லாம் வந்த பேர் நாங்க நீட்டை கொண்டாடுறாங்க. ஆனா இப்போ நீட்டை நாங்க கொண்டாந்து உண்மைக்கு புறம்பா சொல்றாங்க. ஆனா இந்த நீட்ல எவ்வளவு பெரிய குளறுபடி. மாணவ மாணவிகளுக்கு எதிரான தேர்வு தான் நீட். தேங்க்யூ. நான் சேலஞ்ச் பண்றேன். நீட் பிஜேபி ஆட்சி சொல்லுங்க. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் அம்சா குலவளர் பிஜேபி நிர்வாகியும் புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறை, நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை என்று நாம் பிறப்பதற்கு முன்பே சொல்லி வருகிறார்கள். அப்படிப்பட்ட காவல்துறை புலன் விசாரணையில் நாம் மீடியாவை வைத்துக் கொண்டு ஒரு ட்ரையல் நடத்துவதோ அதை பற்றி விவாதிப்பதோ சரியாக இருக்காது. பல பேரை கைது பண்ணியிருக்கிறார்கள். 11 பேரை, நேற்று 2-3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். நாங்கள் வைக்கும் கோரிக்கை எல்லாம் உண்மையான குற்றவாளியை வெளியில் கொண்டு வர வேண்டும். யார் யாரெல்லாம் இதனுடைய பின்னணியில இருக்கிறார்களோ அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆகையால் சரியான திசையில் விசாரணை சென்று கொண்டிருக்கிறது என்று நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம், நம்புகிறோம். இதற்கு மேல் புலன் விசாரணை முடிந்த பிறகு கட்சியுடைய கருத்தை நாங்கள் சொல்லுவோம். பிஜேபியுடைய மகளிர் அணி தலைவியை காவல்துறை தேடிக்கொண்டிருப்பதாகவும் பிஜேபியை சார்ந்தவர்களை கைது செய்திருப்பதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. ஊர்ஜிதமான தகவல். விசாரணை முடிவுக்கு பிறகு இதை பற்றி நாம் பேசலாம் என்று. தேர்தலுக்காகவோ அரசியலுக்காக பேசுறதில்லை. நாம ஒரு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். இது பின்புலமாக யார் இருக்கிறார்கள், இதுதான் முக்கியம். அவ்வளவு சாதாரணமாக ஒரு அரசியல் கட்சி தலைவரை தொட முடியாது. இதற்கான பின்புலம் யார், அதைத்தான் காவல்துறை இப்பொழுது விசாரித்துக் கொண்டிருக்கிறது.